தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. யார் ஆட்சியை அமைப்பார்கள் என்பது இன்னும் தெளிவாகாத நிலையிலும் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் வெற்றி தங்களுக்கே என நம்பிக்கையுடன் இருக்கின்றன. குறிப்பாக முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கிய நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது அதிக கவனம் பெறுகிறது. முன்னோட்ட கருத்து கணிப்புகள் திமுக மற்றும் அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவுவதாக காட்டினாலும் தாவேகா பெறும் வாக்குகள் பல தொகுதிகளில் முடிவை மாற்றக்கூடும் என்ற அரசியல் மதிப்பீடு நிலவுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் 15 முதல் 20,000 வாக்குகள் வரை கிடைத்தால் அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் தனது கட்சி நல்ல முன்னேற்றம் காணும் என்ற நம்பிக்கையில் விஜய் செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் வாக்குப்பதிவு சதவீதம், மக்களின் ஆதரவு மற்றும் மாற்றத்திற்கான மனநிலை குறித்து விரிவாக ஆராய்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆட்சியமைக்கும் வாய்ப்பை கருத்தில் கொண்டு அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு பற்றிய தகவல்களும் வெளியாகின்றன. சமூக ஊடகங்களில் தாவேகா வேட்பாளர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக கூறும் பதிவுகளும் வைரலாகி வருகின்றன. மொத்தம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட தாவேகா இந்த தேர்தலில் முக்கிய சக்தியாக மாறியுள்ளதா என்பது மே 4ஆம் தேதி வெளியாகும் முடிவுகளுக்கு பிறகு தெளிவாகும்.